ஹாய் செல்ல குட்டீஸ், வெல்கம் டு விளையாட்டு சமையல். இன்னைக்கு நம்ம விளையாட்டு சமையலில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம இன்னைக்கு விறகு தான் எடுக்க போகிறோம். வாங்க எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் வீட்டு மல்லிகைப்பூ செடியை பார்த்துடலாம். இங்கே பாருங்கள், எங்கள் வீட்டு மல்லிகைப்பூ செடியில் நிறைய பூ விட்டுருக்கு. ரெண்டு பக்கமுமே நிறைய பூ இருந்தது. நேற்று பறிச்சாச்சு எல்லா பூவையும். இன்றைக்கி மிச்ச பூலாம் இருக்குது. அப்படி வாங்க நம்ம தோட்டத்தில் எல்லாம் பார்த்துட்டு அப்புறம் நான் கொய்யா மரத்துக்கிட்ட போய் நின்றுட்டுருக்கேன். இப்போ கொய்யா மரத்தை பார்த்துடலாம். எங்கள் வீட்டு கொய்யா மரம் அடுத்தது எல்லா இதுலேயுமே காய் விட்டுருக்கு. எல்லா கிளையிலையுமே காய் இருக்குது. அங்கெல்லாம் நிறைய காய் இருக்குது. அந்த பக்கம்லாம் அந்த கிளையிலலாம் இருக்குது பாரு. அது அங்கே அங்கே எல்லாமே பெரிய பெரிய காயாக இப்போ தான் வந்துட்டுருக்கு. அடுத்தது நம்ம மாதுளை மரம் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இது வந்து எங்கள் வீட்டு மாதுளை மரம். எல்லாத்துலேயுமே மாதுளை கன்று வச்சுருக்கு. குட்டி குட்டி பழமாக விட்டுருக்கு. இப்போ தான் எல்லா சைடுமே இருக்குது. அந்த பக்கமும் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் நல்லா பூ வச்சுருக்கு. இதெல்லாம் நல்லா பூ வச்சுருக்கு. இது இன்னும் ஒரு வாரத்தில் நல்லா பெருசாக வந்துடும். அங்கெல்லாம் இருக்குது பாருங்கள். இப்போ இங்கே வாங்க, இந்த புதற்குள்ளே வந்து தான் நம்ம இப்போ இங்கே விறகு எடுக்க போகிறோம். இங்கே தான் விறகு குச்சிலாம் உடச்சி போட்டு வச்சுருக்கோமா. இங்கே இருந்தால் நம்ம இப்போ விறகு எடுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்னும் எங்கள் வீட்டில் என்னென்ன நாங்கள் செடி வச்சுருக்கோன்னு காட்டுறேன். இங்கே பாருங்கள், கருவேப்பில்லை கன்று. இதோட மரம் வந்து இங்கே இருக்குது பாருங்கள். நல்ல பெரிய மரமாக வளர்ந்துருச்சு இந்த மரம், கருவேப்பில்லை மரம். இது வந்து முருங்கை மரம். நாங்கள் வந்து உடச்சி விட்டுட்டோம். நல்லா பெருசாக இருந்தது, பறிக்க முடியல இதனால. அதனால நாங்கள் இந்த முருங்கை மரத்தை வந்து உடச்சி விட்டுட்டோம். இது வந்து லெமன் வந்து வச்சு இது ஒரு 2 வருஷம் இருக்கும். 7 வருஷம் கழித்து தான் லெமன் வருமா. அதனால இது 2 வருஷம் மரம் தான் இப்போதைக்கு. இந்த லெமன் மரமும் இருக்குது. இங்கே பெருசாக ஒரு மரம் போகுது பார்த்தீங்களா. இது வந்து பாதாம் மரம். இந்த மரத்தில் வந்து நிறைய காய் விடும். காய் விட்டு இங்கே தான் விழும். இது வந்து நேச்சுரல் பாதாம். இது இங்கே தான் காய் விழும், பழுத்து பழுத்து. இங்கே கூட இருக்குது பாருங்கள், நிறைய காய் இருக்குது பாருங்கள். ஆனால் நாங்கள் எடுக்க மாட்டோம். காய் காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு. இது இருக்குது பாருங்கள், நல்லா கொத்து கொத்தாக காய்க்கும் இந்த மரத்தில். இப்படி தான் காய் விடும் பாதாம். இது வந்து ரெட்டாக மாதிரி இதை காய வச்சு இதை உடச்சி எடுப்போம் காய். இந்த பக்கத்துலேயே கருவேப்பிலை மரம் வந்து இது பெரிய கருவேப்பிலை மரம். இது வந்து இப்போ பூ வச்சிருக்கு. இப்போ வந்து நம்ம விறகு எடுத்துருவோம் வாங்க. இப்போ நம்ம விறகு எடுத்துருவோம். இந்த மாதிரி கொஞ்சம் பச்சையாக இருக்கிறது வேண்டாம், நல்லா காஞ்சதாக இருக்கும் இதுலேயே. அந்த மாதிரி விறகு எடுத்துக்கலாம். இதை எடுத்து நம்ம காயை தான் போட போகிறோம் இன்னைக்கு. இந்த ஒருக்கு பாருங்கள், நம்ம குட்டி குட்டியாக எடுத்துக்கலாம். இதான் நல்லா பற்றிக்கும் டக்குன்னு. ரொம்ப மொத்தமாக இருந்தால் பத்தாது. இந்த மாதிரி குட்டி குட்டியாக விறகு எடுத்துக்கலாம். இந்த ஒருக்கு பாருங்கள். ஒரு சில டைம் இங்கே பாம்புலாம் கூட வரும். ஏன்னா இது காடு தானே, பாம்புலாம். கேமராமேன் வேற வீதியிலே தான் என்ன ஒவ்வொரு கிளிப்பாக எடுத்துகிட்டு இருந்தாங்க பாவம். மொத்தமான விறகு எடுத்துக்கிட்டா கொஞ்சம் நிறைய பெரிய சமையல் பண்ணும் போது யூஸ் ஆகும். கொஞ்சம் மொத்தமான விறகு கொஞ்சம் கண்ணு எடுத்துக்கலாம். இதெல்லாம் நல்ல விறகாவே ஆயிடுச்சு. இதையும் உடச்சி எடுத்துக்கலாம். குட்டி குட்டியாக நம்மளுக்கு எவ்வளோ பீஸ் தேவையோ அந்த பீஸை எடுத்துகிட்டு போயிடலாம். இன்றைக்கி இந்த விறகை வச்சு தான் நம்ம வந்து விளையாட்டு சமையலில் சமைக்க போகிறோம். பார்க்கலாம். அடுப்பில் வச்சு எரிக்கும் போது நல்லா வருதான்ட்டு. இப்படி காட்டக்கூடாது. விறகு குச்சி, இந்த விறகு குச்சி வந்து இப்போ போதும். இதை வச்சு முதல்ல சமைச்சு பார்த்துடலாம்.